நம் அனைவரின் மீது இறைவன் சாந்தி உண்டாகட்டும். இன்றைக்கி நேந்திரப்பழம் வச்சு போண்டா பண்ண போகிறோம். ரொம்ப சுவையாக இருக்கும். ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு 1/4 கிலோ வெல்லம் எடுத்துருக்கிறேன். 1/2 கிலோ மைதா மாவு போடுறேன். அதுக்கு 1/4 கிலோ வெல்லம். அது நம்ம பாவு காய்ச்சி வச்சிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் மாவில் ஊற்றணும். இல்லாட்டி பசையாட்டு ஒட்டிடும். இதை பாருங்க, நல்லா கொதிச்சாச்சு. இது நல்லா ஆறட்டும். பழம் எடுத்துருக்கிறேன். ஒரு 4 பழம், நல்ல பழுத்த பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. இது நல்லா 1க்கு 2 உடச்சி விட்டுறலாம். இதில் நம்ம சர்க்கரை பாவு அரிசி ஊற்றிடலாம். இதில் 1/2 கிலோ மைதா. 1/2 கிலோ மைதா போட்டால் நல்லா நிறையா வரும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை எடுத்துக்குங்க. 1/2 கிலோ மைதா மாவு, 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. அப்போ தான் மொறுமொறுப்பு மேலே கிடைக்கும். உள்ளே நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூனு. ஆப்ப சோடா தான். 1/4 ஸ்பூனு சால்ட்டு. இது நல்லா கை வச்சு போண்டாக்கு குழைக்கிற மாதிரி குழைச்சிடணும். போண்டா பதத்துக்கு வரணும். பாருங்க, இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சு நல்லா எண்ணெய் நல்லா கொதிக்க வச்சு நல்லா எண்ணெய் காஞ்சாச்சு. நம்ம போட்டு விட்டுடலாம். இது போட்டோடனே புஸ் புஸ்ன்னு வந்துடும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணால் கொஞ்சம் ஏலக்காய் பவுட்ரு வேணால் போட்டுக்குங்க. நான் போடலை. நம்ம பாவு காய்ச்சி சூட்டோடு ஊற்றக்கூடாது. அதுதான் இதோட இது. என்னென்னா மைதா மாவில் ஊற்றும்போது அது இப்படி பசையாட்டு ஒட்டிடும். நல்லா ஆற வச்சு தான் அந்த பாவு ஊற்றணும். நல்லா திருப்பி போட்டு பாருங்க, தான் ஸ்மூத்தாக வந்திருக்குது. சூப்பராக இருக்கும். பாருங்க, நல்லா ஆயிடுச்சு. நம்ம எடுத்துடலாம் சட்டிலேருந்து. மேலே மொறுன்னு இருக்கும். ஸ்மூத்தாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். எண்ணெயை நல்லா வடிவிட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி சுட சுட சாப்பிடலாம். இது ஆறி சாப்பிட்டாலும் கூட நல்லா தான் இருக்கும். பழ பஜ்ஜி சுடுறத விட ஈஸியாக இருக்கும் இது. பாருங்கள், நீங்களும் இதை மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அனைவரும் மீது இறைவன் சாந்தி உண்டாகட்டும்.